ஜனாதிபதி இன்றைக்கு 4 மணிக்கு அவர் வந்தோடனே அவர் உரையாற்ற போகிறார், இந்த இடத்து மக்களோட என்ன கலந்துரையாட போகிறாருன்றதே. நேற்று நைட்லேருந்து ஃபுல் டைம் இங்கே வேலை செய்கிறோம். கோஆர்டினேட்டரை ஃபோக்கஸ் மற்றது பேனரெல்லாம் அடிச்சிருந்தாங்க, நிறைய பேர் சப்போர்ட் வந்தாங்க. மிகவும் சிறப்பான முறையில் முன்னெடுத்திருக்க வேண்டாம் மக்கள் அணிதிருவார்கள் என்ற. வணக்கம் மக்களே, நான் இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எங்களோட கிராமத்தில் நிற்கிறேன். யாழ்ப்பாணத்தின் தென்மராட்சி பிரதேசத்தின் எழுதுமட்டுவால் வடக்கு இந்த துர்காபுரம் அந்த போகிற இடத்துல நிற்கிறேன், அதாவது படித்த மகளிர் திட்டத்துக்கு போகிற இடத்துல நிற்கிறேன். இன்றைக்கு எங்களோட பிரதேசத்துக்கு வரலாற்றில் முதல் தடவையாக இலங்கையின் 10வது நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதி மதிப்புக்குரிய அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வாரார். அப்போ எல்லாருமே கடுமையாக வேலை செஞ்சிட்ருக்காங்க, படியல் எல்லாருமே நிறைய மக்கள் எல்லாம் அதுக்குரிய தயார்படுத்தல்கள் நடந்து கொண்டிருக்குது. இன்றைக்கு அவர் வந்தோடனே எப்படி உரையாற்ற போகிறார் அந்த காட்சிகளையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்த காணொலிகளில். அப்போ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறனூடாக தொடர்ச்சியான காணொலிகளை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த தயார்படுத்தல்கள் எப்படி நடந்து கொண்டிருக்குது, இந்த ஜனாதிபதி வாரக்குரிய மும்முரமான பணிகள் எப்படி நடக்குதுன்றதை இந்த காணொலியில் பார்க்கலாம். இந்த இடத்துல தான் ஜனாதிபதி வரப்போகிறார். அதுக்குரிய ஆயத்த பணிகள்லாம் நாங்கள் நடந்து கொண்டிருக்குது மும்முரமாக. இங்கால நிறைய வாகனங்கள் இப்போவே சேர தொடங்கிட்டு, அதையும் காட்டுங்க. நிறைய தயார்படுத்தல்கள் நடந்து கொண்டிருக்குது. இப்போ கிட்டத்தட்ட இலங்கை நேரம் காலமே ஒரு 10:30 மணி தான். ஜனாதிபதி இந்த இடத்துக்கு பின்னேரம் 4 மணிக்கு தான் சரியாக வாரண்டு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அவர் வந்தோடனே அவர் உரையாற்ற போகிறார், இந்த இடத்து மக்களோட என்ன கலந்துரையாட போகிறாருன்றதே நான் அது அந்த இன்னொரு காணொலியாக வரும். இப்போ உள்ளுக்கு என்ன தயார்படுத்தல் நடக்குது, மக்கள் என்ன மாதிரி மனோநிலையில் இருக்கணுமென்று போய் கதைச்சு பார்ப்போம். இன்று நாங்கள் இப்போ மிரிசிவில் துக்கியம்மன் ஆலய பகுதியில் நின்று கொண்டிருக்கிறேன். என்று சொன்ன மாதிரி ஜனாதிபதியினுடைய வருகையை முன்னிட்டு நாங்கள் இப்போ 4 நாட்களாக கடுமையாக உழைத்து இன்று வேலைகளெல்லாம் பூர்த்தியான நிலையிலே இங்கு வருகை தர இருக்கின்றார். அந்த வகையிலே நாங்கள் இந்த விழாவை மிகவும் கோலாகலமாக கொண்டாடுவது மட்டுமல்ல, மிகவும் சிறப்பான முறையில் முன்னெடுத்திருக்க வேண்டாம் மக்கள் அணிதிருவார்கள் என்ற எண்ணத்துடன் நாங்கள் நேற்றைய தினமே ஒலிபெருக்கி மூலம் பல்வேறு இந்த தென்மராட்சியினுடைய 90% பகுதிகளுக்கு ஒலிபெருக்கி மூலம் நாங்கள் மக்களை வரவழைக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். அதே போல் மக்களும் ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த ஜனாதிபதி வருகையானது இருந்துட்டு இருக்கும், அதாவது சிறப்பாக ஏதாவது ஒரு நாள் திடீரென ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு விடயம். அதனால் மக்களுக்கான சந்தர்ப்பம் இது மிகவும் நல்ல தருணம். ஆனால் அந்த தருணத்தை மக்கள் சரியாக பயன்படுத்தி இதை தங்களை ஒரு சிறப்பான முறையிலே இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு தங்களை ஏற்கனவே தயார்படுத்தியிருப்பார்கள். அதைவிட சொல்லப்போனால் ஏனைய ஜனாதிபதி அல்ல, எமது ஜனாதிபதி மிகவும் எளிமையானவர், மக்களோடு மக்களாக இருந்து இன்று இந்த நிகழ்வை சிறப்பிக்கப் போகின்றார். அதுதான் இந்தியர்களுக்குள்ள ஸ்பெஷாலிட்டியான விஷயம். நான் இப்போ நிற்கிறது எங்களுடைய மிரிசிவில் துர்க்கியம்மன் ஆலய வளாகத்துக்கு உள்ள இந்த அம்மா இந்த கோவிலில் ஏற்கனவே காணொலிகள் எடுத்து போட்டிருந்தேன், நான் பார்த்துருப்பீர்கள். இன்றைக்கு ஜனாதிபதி இந்த கோவிலுக்கும் வழிபட இருக்கிறார். அப்போ அந்த அம்மாட்ட இந்த விடயங்கள் சம்பந்தமாக கேட்போம் போயிட்டு. மிரிசிவில் அம்பிகை துர்காபுரம் ஆலயத்தில் எங்கள் ஜனாதிபதி இன்றைக்கு 4 மணிக்கு வருகை தருகிறார். அவருடைய பாதங்கள் இங்கே படுகிறதுக்கு அம்பாளின் ஆசிரியர்கள், மக்களின் ஆசிரியர்கள் எல்லாரும் ஒத்துழைத்து இந்த ஆலயத்தையும் மக்களையும் அம்பாள் சார்பிலும் அருகாமையில் பிள்ளையார் சார்பிலும் முருகன் சிவன் அம்மன் சார்பிலும் நன்றாக இந்த நாட்டில் வளமாக இருக்கணும் என்று இந்த ஸ்ரீ ஞான துர்காபுர அம்பிகையின் இருக்கப்பட்ட அம்மா நிலகொண்ட பிரதம குரு சிவத்தடி முகுந்தன், அவருடைய ஆமாவின் கணவர் நவரண்ணம், அத்தனை பேரும் சீராக வழங்கப்படுகிறோம் அம்பாள் பாதங்கள். நமஸ்காரம். நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் இந்த பாதம் எங்கட கிராமத்தில் படப்போகுது. அப்போ எல்லாருக்குமே சரியான மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த இடத்துல நிறைய பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள், ஏனெண்டா இந்த நாட்டுக்கே தலைவர் இந்த கிராமத்தில் கால்பதிக்க இருக்கிறார். அப்போ சரியான எதிர்பார்ப்பாக இருக்குது. ஜனாதிபதி எப்போ வருவார், எத்தனை மணிக்கு 4 மணி எப்போ ஆகுமென்ற ரீதியில் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கணும். இப்போ துக்கியம்மன் கோயிலில் நிற்கிறோம். இன்றைக்கி எங்களோட பிரசிடென்ட் இங்கே வரார். அவர் அதுக்காண்டி நாங்கள் இந்த ஏற்பாடு எல்லாமே
இப்போ கிட்டத்தட்ட 4 நாளாக வந்து நடந்து கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் நேற்று நைட்லேருந்து ஃபுல் டைம் இங்கே தான் வேலை செய்கிறோம். கொடி நடுற ஃபோக்கஸ் மற்றது பேனர்லாம் அடிச்சிருந்தாங்க. நிறைய பேர் சப்போர்ட் வந்தாங்க. இந்த பிரசிடென்ட் வாரன்றது எங்களுக்கு ஒரு தவம்னு தான் சொல்லணும். அப்படி இன்றைக்கில் வந்து பிரசிடென்ட் வந்து பார்க்குறதே எல்லாருக்குமே சான்ஸ் கிடைக்காது. எங்களோட மக்களுக்கு அது கிடைச்சிருக்கு. ஸோ சந்தோஷம் எங்களுக்கு. நாங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நிறைய பேர் வருவோம்னு எதிர்பார்க்குறோம். இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களுடைய ஜனாதிபதியினுடைய உரை. அந்த ஜனாதிபதியின் உரை என்பது மிகவும் எல்லோராலும் எதிர்பார்க்கப்படுகின்ற விஷயம். ஏனென்று சொன்னால் அந்த உரையை நீங்கள் அவதானித்து பார்த்திருப்பீர்கள் என்றால் அவருடைய உரையை வந்து தொடர்ச்சியாக ஒன்றன்பின் ஒன்றாக ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டதாக சிறப்பாக அமைந்திருக்கும். அந்த உரைக்காகவே மக்கள் அதிகமாக இந்த பிரதேசத்துக்குள்ள ஒன்று கூடுவார். நாட்டின் ஜனாதிபதி வாரதால் நிறைய பாதுகாப்பு ஏற்பாடுகள், வாகனங்களில் வந்து பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் வந்து இறங்கி கொண்டே இருக்கிறோம் இந்த இடத்துக்கு. அதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ மக்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் வந்து இன்றைக்கு ஜனாதிபதி வந்து இங்கே என்ன கதைக்க போகிறார், முக்கியமாக வந்து தமிழ் மக்களுக்கு என்ன சொல்ல போகிறார் என்றது தான் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அப்போ ஜனாதிபதியின் வருகைக்காக எல்லா இடத்துலேருந்து தென்மராட்சி பிரதேசம் ஒட்டுமொத்த யாழ்ப்பாணத்திலிருந்து மக்கள் வந்து ரெடி ஆகி கொண்டிருக்கணும். எல்லாருமே வந்து நிறைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்குது. அதை விட இந்த வீதியே வந்து சிரமதானம் செய்து எங்களோட பிரதேச இளைஞர்களால் வந்து அப்படி சுத்தமாக வச்சுருந்த ஒரு திருவிழா மாதிரி தான் இந்த இடம் இருக்குது. தொடர்ந்து ஜனாதிபதி வந்த பிறகு என்னென்ன விஷயங்கள் நடக்குது, ஜனாதிபதி என்ன தமிழ் மக்களுக்கு முன்னிலையில் சொல்கிறார் என்றதை வந்து அடுத்த காணொலியில் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த காணொலியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.